அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. அதற்கு பிறகு மார்ச் 29இலிருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டக சனியாக அமர போகிறார். 3ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் 4ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது. எனவே இந்த வேளையில் சனி பகவானினுடைய மாற்றத்திற்கு முன்னதாக ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான தருணம் என்பது மிக பெரிய அளவிலான முத்தான வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு ஆட்சி பலம் இழந்து மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4இல் அமர்ந்து விடுவாருங்க சனி பகவான். 4இல் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைவதை காட்டிலும் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் முத்தான பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையாக அர்த்தாஷ்டக சனி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் அர்த்தாஷ்டக சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் முழுமையாக சகாயஸ்தானியின் ஆட்சி பலம் நிறைந்த பலனை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் உறுதியாக அடுத்த 7 நாட்கள்ல பற்பல புதிய வாய்ப்புகளை முத்தாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. சரியாக உங்களுடைய சிறு முயற்சியில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, வருமானம் அதிகமாக உள்ள வேலையை தேர்வு செய்தல் போன்ற அனைத்துமே தங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை, சிந்தையில் உள்ள திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய வகையில் சனி மற்றும் புதனின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் நிலை கொண்டிருந்தாலும் மிக விரைவில் 7ஆம் இடத்திற்குரிய நட்சத்திரத்திற்கு பயிற்சியாக போகிறார். நட்சத்திர பயிற்சியை சந்திக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பாலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு பகவான் தனஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் உறுதியாகவே தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய
திறமைக்கு முழுமையாக அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுப்பதற்கான சூழலை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை குருவின் சுப பார்வையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். அவருடன் உச்சம் பெற்று சுக்கிரன் வலம் பெறுகிறார். உஷ்ண கிரகமான சூரியனும் நிலை கொண்டிருக்கிறார். ராகு தைரிய ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். மிக விரைவில் தைரியத்தில் அமரப் போகிறார். அதை மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது மற்றொரு நிழல் கிரகமான கேது தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதும் நல்ல நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய யோகம் நிறைந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. எனவே முதல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம், கவலை, குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவு பிறப்பதோடு மிக நுணுக்கமாகவும் சாதுரியமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் எண்ணி 3 நாளில் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. ராகு மற்றும் கேது மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். மங்களகாரகன் 7இல் இருப்பதால் ஜென்மராசியை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த வேளையில் சுப காரியங்கள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையிலும் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் உச்சம் பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருவதால் உறுதியாகவே கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சவால் நிறைந்த பணிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சாதாரணமாக எளிய முறையில் சாதுரியமாக செய்து முடித்து அதன் பலனை முத்தானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான யோகத்தை உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. மற்றபடி அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற காரிய வெற்றியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்பில் வலம் வருகிறார். இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் ஜென்மராசியை விட்டு விலகி தனம், தைரியம் மற்றும் சுகம் என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பால் வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைப்பதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். இதில் பற்பல வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை சந்திரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த தருணத்தை உண்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக
சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் உதவி செய்தால், அன்னதான உதவி செய்தால் நிச்சயம் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் தேடி வரும். வெயில் காலம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியம் மற்றும் தண்ணீர் வையுங்கள். மிக சிறப்பான புண்ணியம் உங்களை வந்து சேரும். பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மகத்தான முறையில் தங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி சிறப்பாக வரும்.